வணக்கம் நண்பர்களே, நான் அருண் பேசுகிறேன். ஒரு நியூ ஃபினான்ஷியல் இயர் தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வர மிகப்பெரிய பிரச்சனை வவுச்சர் நம்பர் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர். இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 1ஆம் தேதி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 001 வந்துடும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் லாஸ்ட் இயரில் ஒரு 22 23 அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கரண்ட் இயருக்கும் அந்த 22 23 அப்படின்னு கேரி ஆகும். இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வவுச்சர் போயிடுவோம். வவுச்சரில் போனோன்னா உங்களுக்கு கேஎம்சி காமதேனு கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். /001 22 23 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஆல்டர் போய்க்குங்க, வவுச்சர் டைப் போய்க்குங்க, அண்ட் தென் சேல்ஸ் போய்க்குங்க. சேல்ஸ் போனீங்கன்னா இந்த யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் அது வந்து நோவில் இருக்கும். அது எஸ் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்துட்டா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் எண்டில் எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 22 23 நம்ம கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. கண்ட்ரோல் ஏ கொடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஎம்சி 001 வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த 31/3 முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து 1ன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். நான் லாஸ்ட் இயரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கம்பெனி சேஞ்சுக்கு Alt F2 லாஸ்ட் இயருக்கு நம்ம ஜம்ப் பண்ணணும். 31/3/2023 டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு டே புக் போயிருங்க. டே புக் போனீங்கன்னா ஸோ ஒரு ஃபுல் பீரியடில் நம்ம கொடுத்து பார்க்குறோம். 14லேருந்து பார்த்திங்களா கேஎம்சி 001 2 3 4 and 5 and 6 இருக்குது. ஸோ இந்த இயர் முடிஞ்சிருச்சு. இந்த இயர் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அது 1ன்னு எடுத்துக்கிச்சு. இதில் உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் 22 23 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அப்படியே கேரி ஓவர் ஆகும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். சரிங்களா, ஆல்டர் கொடுத்துக்குங்க, வவுச்சர் டைப் வந்துடுங்க, சேல்ஸ் வந்துடுங்க. சேல்ஸ் வந்துட்டு ஸோ அதே தான் யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஸ்லாஷ் கொடுத்துட்டு 2022/22/23 கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது 1/4/2022 அடுத்து இயர்லி. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த இயர் 1/4/2023 ஸ்டார்டிங் எப்படி வரணும் கேஎம்சி ஸ்லாஷ் அண்ட் தென் 1/4/2023 ஸ்லாஷ் 23/24. ஓகேங்களா, 24 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4/2023 உங்களுக்கு வந்து 23ன்னு போட்டுக்குங்க. இங்கே 23 உங்களுக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 23/24ன்னு வந்துடும். இப்போ வாங்க நம்ம வந்து வவுச்சரில் போய் பார்க்கலாம். வவுச்சரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கேஎம்சி 007 22 23 என்னென்னா இது 31 மார்ச்சில் இருக்குது. நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் அடுத்த இயர் போகணும். Alt F2 23/24 ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு வவுச்சர் பார்த்திங்கன்னா கேஎம்சி 001 23 24. இது இன்வாய்ஸ் ட்ரிக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட்டு சஃபிக்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இது இப்படி தான் மாற்ற வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி சஃபிக்ஸ் போடலன்னா உங்களுக்கு கேஎம்சி 001 இருந்ததுன்னா அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா அடுத்து 1 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேரி ஓவர் ஆயிரும். இது இன்வாய்ஸ் ட்ரிக்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.